அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி, அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னிராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மெயின் நெகட்டிவ் 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அது ஒன்று தான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தடங்களை கொடுக்கும். ஆனால் உங்களை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டால், குடும்பத்தில் பிரச்சனை வராமல் நிம்மதியை தரக்கூடிய விஷயம் யாருன்னு கேட்டால், குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். பாதகாதிபதி வக்ரமடைவது விசேஷம். ஸோ இப்போ வக்ரமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு குருவின் அருள் உங்களுக்கு துணை இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் வராரு, புதனும் வராரு. இந்த மாதத்தில் மாத கடைசியில் தான் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த ஜனவரி 12ஆம் தேதிக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைத்து லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். மூத்த சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். சகோதரிகளுக்குள் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட படிக்கிறவங்க, நீங்கள் யார் கூட அஃபேரில் இருக்கீங்களோ இவங்களெல்லாம் யாரையுமே நம்பாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட புதுசாக பழக்கத்தை ஏற்படுத்துகிறவங்க தங்களுடைய லாபத்தை தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு எந்த ஆதாயத்தையும் தரமாட்டாங்க. தந்தை வழியில் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார் குரு பார்வையில். 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தந்தைக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தாயாரின் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும், குறிப்பாக இந்த நெஞ்சு பகுதியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது உணவு குழாயில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த இளம் பெண்கள் தங்களுடைய நட்பு வட்டத்திடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எவ்வளவு க்ளோஸாக இருக்குது, நாங்கள் இப்படி இருக்கோம் சார், அப்படி இருந்தால் கூட அவங்கள நம்பாதீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் வேலை செய்யும் இடத்துல உங்கள் கூட வேலை பண்ணுறவங்க எதிர்பாலினத்தவர்களால் இருந்தால் உங்களுடைய வளர்ச்சியில் தாமதத்தை ஏற்படுத்துவார்கள் அல்லது உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு தொய்வை தடங்களை ஏற்படுத்துவார்கள். அவங்க விஷயத்தில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய குடும்பத்தினர் விஷயத்தில் உறவுகள், 2ஆம் நிலை உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. ரொம்ப ஈஷின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஈஷின்ட்டு இருந்தேன்னா ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயம், குறிப்பாக நீங்கள் 40 வயசுக்கு கடந்தவராக இருந்தால் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, இல்லை வீட்டுக்குள்ளார தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நடக்கிறீங்கன்னா காலை பதமாக பார்த்து வச்சு நடங்க. அப்படி இல்லை ஸ்கிப் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. ஏன்னா நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அவர்களால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்துக்கான பரிகாரம்னு நம்ம தனியாக சொல்லலை, இங்கிலீஷ் மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கோம். அதை கேட்டு தெளிவடையுங்கள், நன்மைகள் ஏற்படும். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம்.
ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசிநாதன் புதன்னு. அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறமா அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா சூரியன் இருக்காங்க, செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். அத்தனை கிரகங்களும் 4ஆம் இடத்துல இருக்குது. இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார். இதெல்லாம் நன்மையாக தீமையாங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பண புழக்கம், மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கையில் பணம் தனம் யாருடைய பணமாக உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக இந்த மாதம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதாவது நல்லபடியாக நடக்குமா, பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவர் செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 4ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துலேருந்து நல்ல பலன்களை செய்கிறதுனால ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் சரி, அந்த காரியங்கள் ஆரம்பத்தில் செவ்வாயினாலே சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏன்னா அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். இது மாதிரியான பாவங்களுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். என்ன மாதிரியான ஆசைகள்ங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை பொறுத்து இருக்குது. ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தையும் அவர் கையில் வச்சுருக்கார். 8ன்னா ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஆனாலும் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆக செவ்வாய் அப்படின்னா உடைக்கு 2 முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் சார்ந்த அர்த்தம். நீங்கள் இந்த மாதம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, எதை செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். எதையெல்லாம் லைஃப்பில் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நீடு என்னன்னு, தேவை என்னன்னு தெரியும், அதையெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணும்னு அது பிரகாரம் நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய வெற்றி. நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ட்ராவலில் சின்ன சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ட்ராவல் தொடரால் அது பயணத்தில் ஒரு தடை இருக்குது. உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் மன தைரியம் பெருசாக நீங்கள் வளர்த்துக்குங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் நன்மைங்கிறத முதல்ல பார்ப்போம். அப்படி பார்க்குற போது இது மார்கழி மாதம். நமக்கு புதுசாக வீடு வாங்குறதுக்கோ இடம் வாங்குறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா கூட சில பேருக்கு அதுக்கான யோகம், அதிர்ஷ்டம் இந்த மாதம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்க, வீடு கட்டணும்னு நினச்சிங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு அது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு. அதே குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறது, ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிரகங்கள் இந்த மாதம் உருவாக்கும். அடுத்தபடியாக இந்த மாதம் 4ஆம் இடம்
பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ப்ரொடக்ஷன்ஸ் மாத்திரம் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக அம்மாவுடைய அன்பு எதிர்பார்க்குறேன், ரொம்ப நாளாக அம்மாட்டிருந்து பணம் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமா தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ உடம்புல சின்ன பிரச்சனைலாம் உடனே டாக்டரை பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், இது நம்ம எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், எம்ஆர்ஐ இருக்கட்டும், எதுக்குமே கட்டுப்படாது. உடல் ஆரோக்கிய குறைவு, அதில் ரொம்ப ரொம்ப கவனம். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். ஸோ அது திருப்தியற்ற மனநிலையை மாற்றுங்க. அது ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வேறு என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி எல்லாம் இருக்கும், இல்லாத போல் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், அந்த மனநிலையும் மாற்றுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா நல்ல மகசூல் இருக்குது, லாபம் வருமானங்கள் இருக்குது. இது நன்மை தீமைகள் கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட அதை முழுமையாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலமானது, அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் உங்களுடைய லவ் அஃபேர் இருக்குது, லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இருக்க ஒழிய அந்த லவ் பெருசாக சக்ஸஸ் ஆகுமா அல்லது நமக்கு லவ் பிரேக்கப் ஆனது ரீயூனியன் ஆகுமான்னா இல்லை, அஃபேர் இருக்கும், அதோட சரி. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, உங்களுக்கு அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இது இந்த மாதத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க, விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கிரிப்டோ கரன்சியில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை, நிதானம். இந்த மாதம் எது தான் பண்ணுறது, யாரெல்லாம் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம், வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பார்க்குறாரு, ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்கன்னு முதலே சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ வேலை இல்லாமல் இல்லை, வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள். சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது. கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்களோ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் அந்த படம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை, மகாலட்சுமி நல்லா சேவிச்சுட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோயிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் எர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா
12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தலையானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவான். உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இது போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்றைக்கி ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தலையானால் அதாவது 11/1/2026 அன்றைக்கி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்றைக்கி போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வாரத்துக்கு இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு வாரத்தில் பார்த்தோம்னா 25 தேதி, அதாவது ஒரு 10 நாளில் வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். கேந்திரத்தில் போய் நிற்கிறார். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது மிகவும் விசேஷம். ஏன்னா முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துக்கு போகும்போது அதை விட விசேஷம் வருது. என்ன விசேஷம் வருதுன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறவர் 21/12 அன்றைக்கி வந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சியாக போகிறார். அதனால் வந்து பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறது. அதுவும் வந்து 12ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறார். 12ஆம் இடம் செலவை குறிக்கிறது. அதை தவிர வந்து சில அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது செலவுகளை குறிக்கக்கூடியது. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அவர் வந்து அந்த இடம் 4ஆம் இடம் வந்து வீடு மனை வாங்கக்கூடிய ஸ்தானம். இந்த 4ஆம் இடமும் 12ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வீடு பழசு ஏதாவது போகலை இது வரலாம் அப்படின்னா
இப்போ வந்து வீடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கன்னியா ராசிக்காரர்களை பார்த்தோம்னா நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. உங்களுடைய சுகம் கூடக்கூடிய வாய்ப்புகள். 3ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் அதிபதியும் 4ஆம் இடம். செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்குது. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனையாகுது. பெரிய ஏற்றமான விசேஷமான காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்குவீங்க. பழைய வீடு வந்து விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல விலை போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் ராசிநாதனே வந்து 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறதுனால நல்ல ஒரு விசேஷம். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, அது தவிர ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது ஃப்யூச்சர் புதுசாக வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு வேறு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ராகுவும் இருக்கார். அபரிமிதமான யோகங்கள் வரும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நினைத்து பார்க்க முடியாத வேலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இந்த மார்கழி மாதம். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் சனி ராகு 2 பேர் இருக்கிறதுனால எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து, அதை தவிர வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு எந்த விதமான காம்படிஷன்லையும் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. உங்களுடைய சுகங்கள் அதிகமாகும். படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் ஸ்திரத்தன்மை வரும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வேலையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சி ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம். வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வந்து இந்த மாதத்தில் இந்த ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஆடிட்டிங் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து இந்த க்ரீனரிஸ் எல்லாம் வளர்த்து விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மூங்கில் மரம், சவுக்கு மரம் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தின் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மதிகாரகன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது வந்து 28/12 30/12/2025 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்குண்ட எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 1/2 டம்ளர் பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த கோவிலில் இதுவாக கொடுங்க, அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி வேறு வருது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு துளசி மாலை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு சாத்திட்டு வாங்கும். இந்த மாதம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும்.